ஊழியர்களுக்கு 9 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒன்றுதான் ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தப்படுவது. இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக பத்திரிகையாளர் ஷாம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு 9 அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு வெளியிடுகிற அறிவிப்பு தான். அரசு ஊழியர்கள், குறிப்பாக ஆசிரியர்கள், தேர்தல் காலகட்டத்திலே ஒரு ஆளுகிற அரசுக்கு அவர்களது உதவி மிகவும் தேவைப்படுகிறது. அவர்களுக்கிடையே அதிருப்தி இருந்தது. குறிப்பாக அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்டு வெகுவாக போராடி வந்தார்கள். அந்த அதிருப்தியை பிரதிபலித்தது. அவர்களை எல்லாம் ஓரளவுக்கு சமாதானப்படுத்துகிற முயற்சி இது ஒரு அரசியல் முயற்சி என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் ஓய்வூதியதாரர்களுக்கான, அதாவது பென்ஷன் வாங்குபவர்களுக்கான சில அறிவிப்புகள் காலத்தில் தேவைப்படுகிற ஒரு விஷயம். ஏனென்றால் பென்ஷன்தாரர்கள் அவர்களுக்கு விலைவாசி உயர்ந்து கொண்டே போகும், ஆனால் அதற்காக பென்ஷன் பணம் உயராது. எனவே அவர்களுக்கான சில அறிவிப்புகள் கண்டிப்பாக அது பயனுள்ளதாகத்தான் இருக்கும். நேரடியாக அவர்கள் ஓட்டு போடுவதை தவிர வேறு தேர்தல் பணிகள் எதிலும் அவர்கள் ஈடுபட முடியாது. எனவே அந்த அறிவிப்புகள், பென்ஷன்தாரர்களுக்கான அறிவிப்புகள் நேரடியான தேர்தல் அறிவிப்புகள் என்று நாம் பார்க்க முடியாது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அறிவிப்புகளை அது தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பு என்று நாம் பார்க்கலாம். குறிப்பாக சரண் செய்யும் விடுப்பு, அதாவது ஏர்ன் லீவை சரண்டர் செய்வது, அதுல இருக்கிற பண பலன்கள் அது அரசு ஊழியர்களுக்கு மிகவும் உதவியாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 15 நாட்கள் 8 லட்சம் அரசு ஊழியர்கள் வரைக்கும் அதில் பலன் பெறுவார்கள் என்று முதலமைச்சரை கூறுகிறார். அகவிலைப்படி உயர்வு அது 2% உயர்கிறது. அரசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்று முதலமைச்சர் அவர்களே சட்டமன்றத்திலே கூறுகிறார். அதுவும் அரசு ஊழியர்கள் மத்தியிலே வரவேற்பை பெறும். ஸ்பெஷல் அட்வான்ஸ் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய். அவர் 40,000 ரூபாய் கேட்டார்கள். 10,000 10,000 ரூபாய் என்பது இந்த காலகட்டத்திலே பெஸ்டிவல் அட்வான்ஸாக கொள்ள முடியாது. அந்த தொகைக்கு பெரிய மரியாதை கிடையாது. 20,000 ரூபாய் குறைந்தபட்சம் அவர்கள் கேட்டதிலே பாதி கிடைத்திருக்கிறது என்ற வகையிலே அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். 9 அறிவிப்புகளுமே அரசு ஊழியர்கள் வரவேற்பார்கள். ஆனால் அவர்களை முழுமையாக திருப்திப்படுத்தக்கூடியது என்பது அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் தான். அது பற்றி அந்த குழுவின் அறிக்கை வெளிவந்ததும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். சார், பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்னு அரசு ஊழியர்கள் தொடர் கோரிக்கைகளை முன்வச்சுட்டு வந்தாங்க. அதற்கு இது ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய விதமா பார்க்கப்படுதா இப்ப தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு? இந்த அறிவிப்பினால் பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கைக்கு முழு திருப்தி கிடைக்காது. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கைவிடப்பட்டு விட்டது. பெரும்பாலும் அதற்கு பிறகு ஓய்வு பெற்றவர்கள் எல்லோருமே இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் தான் அவர்கள் பென்ஷன் பெறுகிறார்கள். எனவே இதுல அந்த பென்ஷனர்கள் சங்கமும் மிகப்பெரிய அளவுக்கு அழுத்தம் தருகிறது. அரசு ஊழியர்களாக இருந்து அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்குள் ஓய்வு பெற வேண்டிய வயதை எட்டியவர்கள் அவர்களும் பெரிய அளவுக்கு அழுத்தம் தருகிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு போவதென்றால் மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும். ஒரு வகையிலே பார்த்தால் அரசு ஊழியர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் ஒரு மாநில அரசு செலவு செய்கிற தொகை என்பது மொத்த வருவாயிலே 60% 80% வரைக்கும். இது மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படுகிறது. 100 ரூபாய் வரவு வந்தால் கிட்டத்தட்ட 60 80 ரூபாய் வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தான் செலவிட வேண்டும். அப்படி என்றால் பிற திட்டங்களுக்கு செலவிடுவதற்கு நம்மிடம் பணமே இருக்காது. இது ஒரு பெரிய சுமை. ஆனால் இந்த சுமையை அது சரிபார்த்து சமன் செய்து சீர்தூக்கித்தான் அரசு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எனவே நேரடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு அரசு போகுமா என்பது கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் அது வந்தால்தான் அரசு ஊழியர்கள் திருப்தி அடைவார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை. இணைப்பில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஷாம் சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது அரசு ஊழியர் நலன் கருதி அவங்களுக்காக 9 அறிவிப்புகளை தாங்கள் வாயிலாக வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் அரசு நிதிநிலையின் மீது ஏற்பட்ட பெருஞ்சுமை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறையை 1/4/2026 முதல் 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் வகையில் மீண்டும் செயல்படுத்திட 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு. இருந்தாலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த அறிவிப்பை
இந்த ஆண்டே செயல்படுத்திட கோரிக்கை வச்சிருந்தாங்க, தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டி விடுப்பு நாட்களை 15 நாட்கள் வரை 1/10/2025 முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பின்படி சுமார் 8 லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க. இந்த அறிவிப்பினை செயல்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு 3561 கோடி ரூபாய் கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கிடும். தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். முக்கியமான அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதில் அரசு ஆசிரியர்களுக்கும் சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது அரசு ஆசிரியர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதமா பார்க்கப்படுதா? அதாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்று சொன்னாலே கடந்த கால வரலாறுகள் திமுக ஆட்சியில தான் பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாக வரலாறு. அந்த அடிப்படையில் தான் பல கோரிக்கைகள் அவர்கள் நிறைவேற்றியிருந்தார்கள். அதே எண்ண ஓட்டத்தில் தான் இந்த அரசு பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலித்து அறிவிக்கும் என்ற நம்பிக்கையோடு கடந்த 4 ஆண்டுகளாக காத்திருந்தோம். கிட்டத்தட்ட பொறுப்பேற்றதிலிருந்து கொரோனா அந்த பேரிடர் காலம், அதுக்கப்புறம் ஒன்றிய அரசுடைய வஞ்சனை, இது எல்லாத்தையும் தாண்டி கடுமையான நிதி நெருக்கடி எல்லாத்தையும் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல மக்கள் சார்ந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தி வந்தாரு. இருந்தாலும் கூட அவங்களை நம்பி வாக்களித்து அரசு ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அவர்களை வலியுறுத்தி வந்தோம். 6 மாதம் அகவிலைப்படி தள்ளி கொடுத்தாங்க. அதையும் அவரிடம் கவனத்துக்கு கொண்டு சென்றோம். அப்போ அகவிலைப்படி உயர்வு என்பது 6 மாதத்துக்கு இல்லாம ஒன்றிய அரசு எப்போ உயர்த்ததோ அதே சதவீதத்தில் அதே தேதியில உயர்த்தப்பட்டது. தொடர்ந்து எங்களோட பிரதான கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும். அதுவே எடப்பாடி ஆட்சி காலத்தில் முடக்கப்பட்ட சரண் விடுப்பு ஒப்படைப்பு, மீண்டும் அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், ஊராட்சி செயலாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், சத்துணவு ஊழியர்கள் எல்லாம் முறையான கால ஊதியத்தில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் வைத்திருந்தோம். தொடர்ந்து எங்களை பல முறை சந்தித்து அழைத்து பேசிய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்று சொல்லி வந்தார்கள். இந்த நிலையில இந்த அறிவிப்பை இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல பிரதானமா நாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த அறிவிப்பார் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அதனுடைய ஆராய்வதற்கான குழு செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளாக அது முடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதோட சரண்டர் ஏற்கனவே 1/4/2026 என்று அறிவித்திருந்தார்கள். அது அரசு ஆசிரியர் மத்தியிலே இந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதையும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்றோம். அதை இப்போ 1/10/2025 அறிவித்திருக்கிறார். அது வரவேற்கத்தக்க விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் கூட அவர் 1/4/2025 அறிவித்திருக்கலாம், எங்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான். இருந்தாலும் கூட 1/10/2025 என்று தாயுள்ளத்தோடு அறிவித்திருக்கிறார். இன்னும் பல்வேறு சலுகைகள் எங்களோட பிரதானமா இது 2 தான் நாங்க முக்கியமா இப்ப ஓய்வூதியம் குறித்து பேசியிருக்கோம். ஆனா முதலமைச்சர் 110 இன்னைக்கு ஓய்வூதியம் செப்டம்பர் மாதத்துக்குள்ள பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதாக சொல்லியிருக்கிறாரு. கடந்த காலங்களில் பல குழுக்கள் போட்டாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு போட்டிருக்கிற இந்த குழு என்பது ஒரு ஏமாற்று வேலையாக இருக்காது என்ற எண்ணம் எங்களுக்கு மத்தியில் இருக்கு. விரைந்து அந்த குழுவோட அறிக்கையை பெற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு சரண்டர் உள்ள பொங்கல் போனஸ் C&D பிரிவுக்கு நிறுத்தி வச்சிருந்தாங்க, அதையும் கொடுத்திருக்காரு. பணிக்காலத்துல திருமண முன்பணம் 5 லட்சமா கொடுத்திருக்காரு. இன்னும் பல சலுகைகளை பண்டிகை கால முன்பணம் 20,000 ஒதுக்கியிருக்காரு. அதோடு கூட ஒன்றிய அரசு உயர்த்திய அகவிலைப்படி உயர்வை 2% உயர்த்திருக்காரு. இதெல்லாம் நாங்க மிகவும் வரவேற்கிறோம். ஓய்வூதியம் சார்ந்து முதலமைச்சர் நல்ல முடிவு எடுக்க வேண்டும். இந்த ஆட்சியில் ஓய்வூதியம் கிடைக்கப்படவில்லை என்று சொன்னால் எப்பொழுதும் முடியாது என்ற நம்பிக்கையில் தான் ஒட்டுமொத்த ஆட்சியில் அரசு இனம் இருந்து கொண்டிருக்கிறது. தாயுள்ளத்தோடு அந்த முடிவை முதலமைச்சர் விரைந்து அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியும் வரவேற்பும் செலுத்தும் கூடிய அதே வேளையில அந்த கோரிக்கையை நாங்கள் முன்னாடி வைக்கிறோம். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தியாகராஜன்.